ஓகே. ஸோ ஹோலிஸ்டிக்கா ஒரு 8 மந்த்ஸோட 80% கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சிருந்தோம்னா ஒரு 20 கொஸ்டின் வருது அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும். அப்பவும் 5-6 கொஸ்டின் தெரியாது. பட் அட்லீஸ்ட் அந்த 10 to 15 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினா வரணும்னா ஏதோ ஒன்று அங்கங்க பார்த்து படிச்சு வச்சிருந்துருக்கணும். ஓகே. கண்டிப்பா ஜூன் ஜூலைக்கு அப்புறம்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டோம். ஏன்னா ஐயோ பாலிட்டிக் ஞாபகம் இல்லை, யூனிட் 5 ஞாபகம் இல்லை, யூனிட் 6 ஞாபகம் இல்லை, ஆப்டிடியூட் போடணும்னு டைவர்ட் ஆயிடுவோம். ஸோ இப்போ கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அட்லீஸ்ட் பார்த்து 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 வச்சுக்கலாம். ஸோ ஒரு டெஸ்ட் கண்டிப்பா எழுதணும். ஃபுல்லா முடிச்சுட்டு வந்து எழுதுறீங்களா இல்ல 80% முடிச்சுட்டு எழுதுறீங்களா இல்ல அட்லீஸ்ட் 50% முடிச்சுட்டு எழுதுறீங்களாங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா எழுதணுங்கிறதுல எந்த சேஞ்சும் இல்ல. கிளியரா? ஓகே. வெனஸ்டேனோ ஆஃப்டர்நூனா மார்னிங்கா? ஆஃப்டர்நூன். தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் தெளிவா தானே இருக்கீங்க? ஓகே டன். ஸோ வேர் டிட் வி ஸ்டாப் இன் த லாஸ்ட் கிளாஸ்? சிப்பாய் மியூட்டனி. ஸோ சிப்பாய் மியூட்டனிக்கு நம்ம வேணுங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் எழுதிட்டோம். நவ் வி லேர்ன் அபவுட் தட். அது எழுதி அந்த டாபிக் முடிச்சுட்டு தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐஎன்எம். ஸோ எதனால எல்லாம் வந்து அந்த சிப்பாய் கழகம் அப்படின்னா இட்ஸ் அ லாங் ட்ரபிள் ஆக்சுவலா. கரெக்டா? ரொம்ப நாளா பிரிட்டிஷ் வந்ததுல இருந்து இருந்துட்டு இருந்த பிரச்சனை திடீர்னு வெடிச்சதுதான் சிப்பாய் கழகம். கரெக்டுங்களா? ஸோ இட்ஸ் அ லாங் அவைட்டிங் ட்ரபிள் தட் பீப்புள் வேர் கண்டினியூஸ்லி அண்டர்கோயிங். மக்கள் எதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ தாங்கிக்கிட்டே இருந்தாங்களோ அது வெடிச்சதுதான் சிப்பாய் கழகம். அதுல மெயினா வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம். டாக்டர் ஆஃப் லேப்ஸ் எழுதியிருக்கோமா? சப்சிடரி அலையன்ஸ் எழுதியிருக்கோம். எஸ். வேற? எஸ். நிறைய ரீசன்ஸ் எழுதியிருக்கோம். அது வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் டவுன் சிப்பாய் ரிவோல்ட் 1857 அண்ட் இப்போ ஆஸ் யூஷுவல் கிளாஸ் நோட்ஸ் மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ சிப்பாய் ரிவோல்ட் 1857, சிப்பாய் ரிவோல்ட், சிப்பாய் மியூட்டனி 1857. இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ். சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கா? நோ மேம். மேம் கரெக்டா இருக்கு மேம். எஸ். இல்ல ஆஃப்லைன்ல எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் கம்மியா பேசுறதுனால. எஸ். இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ். இந்தியன் நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கல்ச்சர் அண்ட் சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணலன்னா அது பயங்கரமான ஒரு அதிருப்தியை கொடுக்கும்ல. ஸோ இன்சென்சிட்டிவிட்டி, ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா நம்ம கல்ச்சர். ஸோ அதுக்கு இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ். ஸோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1824ல பராக்பூர் ரெஜிமெண்ட்ல. 1824 பராக்பூர், BARRACKPORE, பராக்பூர் நியர் கல்கட்டா. பராக்பூர் நியர் கல்கட்டா. இவங்க என்ன பண்ணாங்க? they refused to go to பர்மா. ஓகே. இந்த பராக்பூர் ரெஜிமெண்ட் அப்படின்னா இந்த பராக்பூர் பட்டாலியன் மாதிரி அங்க இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இந்தியன் சோல்ஜர்ஸ் ஒர்க்கிங் அண்டர் பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த இந்திய கடற்படை சார்ந்தவங்க, இந்திய ஆயுதப்படை அந்த மாதிரி. அப்ப வந்து அந்த தனித்தனி படை இல்ல, மிக்ஸா இந்தியன் ஆர்மி. அவங்க வந்து ரெஃப்யூஸ்டு டு கோ டு பர்மா. அவங்களுக்கு ஆர்டர் வந்து பர்மா போக சொல்லி. ஓகே. கடல் வழியில பர்மா போக சொல்லி. அதுக்கு யாரு ரெஃப்யூஸ் பண்ணா? பராக்பூர் ரெஜிமெண்ட் ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஏன் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கடல் தாண்டி போறது வந்து அப்ப நம்ம அகேன்ஸ்ட் ஆர் கல்ச்சர். கரெக்டா? இப்பதான் கோயிங் டு ஃபாரின் ஹஸ் பிகம் அ ப்ரிவிலேஜ், அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து கடல் தாண்டி போறது அப்படிங்கிறது இஸ் கன்சிடர்டு வாட்? கல்ச்சரல் வைலன்ஸா? கல்ச்சர் அகேன்ஸ்ட் யுவர் கல்ச்சர். அன்ஆர்த்தடாக்ஸ். அன்ஆர்த்தடாக்ஸ். அன்ஆர்த்தடாக்ஸா? ஓகே. அன்ஆர்த்தடாக்ஸ் அகேன்ஸ்ட் யுவர் கல்ச்சர். உங்க பண்பாடு கலாச்சாரத்தை தாண்டி அதுக்கு வந்து செய்யற தப்பா வந்து கடல் தாண்டி போறது. அப்ப அங்க இருக்கவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்களா? அங்க இருக்கவங்க ரிபெல் பண்ணிருப்பாங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் ஃபார் சிப்பாய் மியூட்டனி. சிப்பாய் மியூட்டனிக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஆதாரம். ஏன்னா அவங்க கடல் தாண்டி போயிட்டாங்கன்னா லாஸ் ஆஃப் தேர் காஸ்ட், அவங்க ஜாதியில இருந்து அவங்கள தள்ளி வச்சிருவாங்க. லாஸ் ஆஃப் தேர் காஸ்ட், லாஸ் ஆஃப் தேர் காஸ்ட். கிளியர்?
ஓகே, ஸோ இது ஒரு விஷயத்த சொல்லும் போது அங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அடுத்தது இதை எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் லெக்ஸ் லாக்கி சட்டம் இல்லைன்னா லெக்ஸ் லாக்கி ஆக்ட். லெக்ஸ் லாக்கி சட்டம் இல்லைன்னா லெக்ஸ் லாக்கி ஆக்ட். ஸோ இது 1850 1850 வந்த ஒரு சட்டம். 1850 வந்த லெக்ஸ் லாக்கி சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, நீங்க கிறிஸ்டியன் முறை, கிறிஸ்டியன் கலாச்சாரம் பண்பாடு, கிறிஸ்டியன் மதத்துக்கு மதம் மாறினா மட்டும்தான் உங்களுக்கு சொத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சொத்து தர மாட்டாங்க. உங்களோட ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, உங்க அப்பா சொத்து, உங்க தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஷுட் கெட் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி. அப்ப அகேன்ஸ்ட் கல்ச்சுரல் சென்டிமெண்ட் தானே, எங்க தாத்தா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, அது எனக்கு வருது, அதுக்கு நான் லீகல் ஹேரா இருக்கணும் அப்படின்னா, லீகல் ஹேரா இருந்து அதை அனுபவிக்கணும்னா forcing them to convert to Christianity. Okay, but this was against the cultural sentiments of Indians. Okay, write down Lex Locke Act la 1850 permitting only converts to Christianity to retain their patrimony. அவங்களோட மூதாதியர்களோட சொத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க கட்டாயம் கிறிஸ்டியானிட்டிக்கு மதம் மாறி இருக்கணும். Permitting only converted Christians of their patrimony rights. Clear? ஸோ நீங்க கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகலைன்னா உங்களுக்கு சொத்து கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சொத்துக்காக எல்லா கிறிஸ்டியனுக்கு மதம் மாறுவாங்களா? அப்ப ஹிந்துவிசம் இல்லாம கிறிஸ்டியானிட்டி அந்த ஒரு கான்செப்ட் அங்க டெவலப் ஆகுமா? நெக்ஸ்ட் ரைட் டவுன் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் வேர் பேட் வெரி லெஸ் தேன் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் ஃபார் த சேம் ஒர்க். ஸோ அந்த மாதிரி இந்தியன் ஆர்மியில, இந்திய அரசுல வேலை செய்யற ஐரோப்பிய அதிகாரிகளுக்கு, ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் ஜாஸ்தியா கொடுத்தாங்க. அதே வேலையை செய்யற இந்தியன் ஆஃபீஸர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு சேலரி வாஸ் வெரி 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 லெஸ். ஓகே, இந்திய அதிகாரிகளுக்கு, இந்திய படை வீரர்களுக்கு வெரி லெஸ் salary when compared to the same work when Europeans did. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் இனாம் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு போடப்பட்டுச்சு. இனாம் கமிஷன், இனாம் குழு இல்லைன்னா இனாம் கமிஷன், இயர் 1852, 1852 இனாம் கமிஷன், இனாம் குழு அப்படின்னு ஒரு கமிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கமிஷன் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இனாம்னா என்னங்க, ஃப்ரீன்னு அர்த்தமா? ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வரி கட்ட முடியாம டிஃபால்டஸா இருப்பாங்களா? ஏன்னா இவங்க வரியை எப்படி கலெக்ட் பண்ணாங்க, எப்படி கலெக்ட் பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸ் வரிய? ரெண்ட் மாதிரி. ரெண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணாங்க. முதல்ல ராஜா இருந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு விளையிடத்துல விளைச்சல் இருந்தா இருந்தா அங்க ப்ராப்பரா எல்லாமே நடந்துச்சுன்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணா போதும். பட் இவங்க என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் மாசம் மாசம் ரெண்ட். அப்ப அப்படி ரெண்ட் கொடுக்க முடியுமா எல்லாத்தினாலையும்? முடியாது இல்லையா? அப்ப ரெண்ட் கொடுக்காம டிஃபால்டர்ஸ் இருப்பாங்கல்ல, நான் 10 மாசமா நான் வரியே செலுத்தல, ஏன்னா என்னால வரி செலுத்த முடியல, நான் எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும்போது நான் எப்படி போய் வரி செலுத்துவேன்னு இருப்பாங்கல்ல, அந்த டிஃபால்டர்ஸோட லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்க ரெண்ட் ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? அவங்க இனாமா லேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆயிருமா? டாக்ஸ் கட்டல, டாக்ஸை தான் இவங்க ரெண்டா பார்த்தாங்க. ஸோ ரெண்ட் ஃப்ரீயா இருக்கிற லேண்ட் எல்லாம் கணக்கெடுத்து அந்த இனாம் குழு மூலியமா 21,000 ஏக்கர் பிரிட்டிஷ் கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப 21,000 ஏக்கர் அப்படிங்கிறது ஒருத்தரோட 1 ஏக்கர், ஒருத்தரோட 10 ஏக்கர், ஒருத்தரோட 50 சென்ட், ஒருத்தரோட 20 சென்ட், ஒருத்தரோட 60 ஏக்கர். மாதிரி யாரெல்லாம் பணம் கட்டலையோ, வரி கட்டலையோ, வரி மாதிரி செலுத்தலையோ அரசுக்கு, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் மொத்தமா ஆங்கிலேயர் அரசு கைப்பற்றிருச்சு. அதுக்கு போட்ட குழு தான் இனாம் குழு. அப்ப அவங்க இனாமா அந்த நிலத்தை உபயோகிச்சுட்டு இருக்கிறனால நாங்க குழு அமைச்சு அந்த நிலத்தை கையகப்படுத்துறோம். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஸோ இனாம் கமிஷன் 1852, ரைட் டவுன் இனாம் கமிஷன் 1852 கீழே
appointed by Bombay government, appointed by Bombay government to enquire, appointed by Bombay government to enquire into the land held rent free, to enquire about the land held rent free. பாம்பே அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா வரி செலுத்தாத நிலங்களை விசாரிக்க, என்கொயர் பண்ண. ஓகே, as a result 21,000 estates were confiscated. As a result 21,000 estates were confiscated. அதன் விளைவாக 21,000 எஸ்டேட்கள் அரசு கையகப்படுத்துது. அரசு வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க, கைப்பற்றுச்சு. அதனால 21,000 எஸ்டேட்ஸ் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரைட் டவுன், the British government treated land revenue like rent. ஆங்கிலேய அரசு நில வருவாயை வாடகை போல் வசூலித்தது. The British government treated land revenue like rent. Okay, எழுதிட்டீங்களா? Yes. Next point, write down. Land revenue was collected. Land revenue was collected even when the land was not cultivated. நிலம் விளைச்சலில் இல்லாத போது கூட வரி வசூலிக்கப்பட்டது. அதான் அதோட அர்த்தம். Land revenue was collected even when the land was not cultivated. Okay, land revenue was collected even when the land was not cultivated. இது against sentiment. எஸ், என் நிலங்கிறது மக்களுக்கு சென்டிமெண்ட். அங்கேயே நிலம் காஞ்சு வறண்டு இருக்கு, விளைச்சல் இல்ல, மக்கள் வறுமையில் இருக்காங்கும் போது வரி கட்ட சொன்னா அகேன்ஸ்ட் சென்டிமெண்ட் தானே. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் தட் வர் அகேன்ஸ்ட் த கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். நெக்ஸ்ட் ரைட் டவுன், இமீடியட் ரீசன், உடனடி காரணம். இமீடியட் ரீசன், cartridges. Immediate reason was the cartridge. Cartridge அந்த புல்லட்ல போடுற cartridge. எதுல போடுற cartridge? ரைஃபிள், நியூ என்ஃபீல்டு ரைஃபிள். ஒரு புதிய ரக என்ஃபீல்டு ரைஃபிள அறிமுகப்படுத்துறாங்க. அதை ஃபில் பண்றதுக்கான ஒரு cartridge. உங்க பென் cartridge, இங்க்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி cartridge. அதான் இமீடியட் ரீசன். ஒரு பயங்கரமான நியூஸ் என்ன பரவுச்சு அப்படின்னா, இந்த புது ரைஃபிளான புது கார்ட்ரிட்ஜ் இருக்குல்ல, அதை எதை சுத்தி கிரீஸ் பண்ணிருக்காங்கன்னா வித் கவ் அண்ட் பிக் ஃபேட். அவ்வளவுதான், மாடு மற்றும் பன்னியோட கொழுப்புனால பூசப்பட்டதான் அந்த கார்ட்ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரூமர் பரவுச்சு. இந்த கார்ட்ரிட்ஜ் வந்து கிரீஸ்ட் வித் கவ் பிளஸ் பிக் ஃபேட். cow plus pig fat. Done? Clear? இப்போ இந்த கார்ட்ரிட்ஜை சுத்தி ஒரு கொழுப்பு மாதிரி ஒரு கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரீஸ்ல கவ்வும் பிக் ஃபேட்டும் இருக்கிறதா ஒரு ரூமர் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரூமரு, அந்த ட்ரூத்து அதெல்லாம் தாண்டி இப்போ அதை எப்படி லோட் பண்ணும்னா, இந்த கார்ட்ரிட்ஜ் எடுத்து அதை வாயில கடிச்சு அந்த இடத்த எடுத்துட்டு ரைஃபிள்குள்ள போடணும். நீங்க வாயில கடிச்சு எடுக்கிற இடம் தான் மாடு மற்றும் பன்னி கொழுப்பிலான அந்த பொருள். அப்போ இது என்னன்னா, முஸ்லிம்ஸுக்கு பிக் வந்து ஃபார்பிடன். முஸ்லிம்ஸ் they don't eat pork. For Hindus cow is sacred. கரெக்டா? ஆமாவா? அப்போ இங்க இருக்கிற ஹிந்து முஸ்லிம் சோல்ஜர்ஸ்க்கு அவங்களோட கல்ச்சருக்கு எதிர்த்த ஒரு விஷயமா? எங்கெங்கயோ கை வச்சு கடைசியில என்னோட சென்டிமெண்ட் கல்ச்சருக்குள்ளேயே கை வைக்கிறேன். அப்ப இதுல யாருக்கு அங்க உடன்பாடு பிரச்சனை இல்லாம இருக்கும்? உடன்பாடு யாருக்கு இருக்கும்? கிறிஸ்டியானிட்டிக்கு. ஓகே, அப்போ அதுல என்ன சொல்ல வராங்க? உங்களுக்கு கவ்வும் பிக் ஃபேட்டையும் அதுல அதை அப்படி ஆப்ரேட் பண்ண அதை இழுத்து தூக்கி போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா, உங்க கல்ச்சரல் சென்டிமெண்ட்ஸ் அதை வந்து தடுக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், கன்வெர்ட் டு கிறிஸ்டியானிட்டி. ஆமாவா? எனக்கு புனிதமானது கவ்வு. ஓகே,
அப்ப நீங்க கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல கவு புனிதமானதா இல்லாத மாறிடும். அப்போ உங்க சென்டிமெண்ட் எதிர்த்து நீங்க அதுக்குள்ள வேலையை செய்யலாம். முஸ்லிம்ஸ்க்கும் அதே தானே. ஸோ திஸ் வாஸ் கன்சிடர்ட் அ ஃபோர்ஸ் கன்வர்ஷன் இன்டு கிறிஸ்டியானிட்டி. ஓகே. ஸோ இந்த கவு வந்து சேக்ரெட் டு ஹியூமன்ஸ். ஹிந்துஸ்க்கு வந்து அது புனிதமானது. பிக்கு வந்து forbidden பை முஸ்லிம்ஸ்க்கு அது நாட் ஓகே திங். ஸோ இது ரெண்டுல ஆனது அப்படிங்கும் போது மக்களை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மதம் மாறக்கு கட்டாயப்படுத்தினதா இதோட விளைவு காணப்பட்டது. கேன் யூ ரைட் தட்? ஃபைன். ஓகே. இப்போ என்னன்னா இது ஒண்ணுனால ரீசன் கிடையாது. இது ஒண்ணுனால ரீசன் கிடையாது. ஆல்ரெடி கிங்ஸ், நவாப்ஸ், குவீன்ஸ், பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி சங்கடத்திலயும் வருத்தத்திலயும் இருக்காங்களா? கோவத்துல இருக்காங்களா? யாரை எதிர்த்து? பிரிட்டிஷை எதிர்த்து. அண்ட் திஸ் வாஸ் த ஸ்பார்க். ஏகப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் த ஸ்பார்க் வாஸ் த அல்டிமேட் திங் ஃபார் த ரிவோல்ட். ஓகே. ஸோ திஸ் பிகேம் த ஸ்பார்க் ஆஃப் த ரிவோல்ட். ஸோ ரைட் டவுன் த ரிபெலியன் ஃபர்ஸ்ட் பிகன். எங்க இது வந்து ரிபெலியனா ஆரம்பிச்சது அப்படின்னா rebellion first began in Barakpur near Calcutta. Barakpur, Calcutta on 29th March 1857. 29th March 1857. ஓகே. அது எப்படி தொடங்குச்சு அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அதை கடிச்சு வாயில போட சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு சோல்ஜர் இருந்தாரு, அவர் பேர் தான் மங்கள் பாண்டே. ஓகே. அவரு அவரு இத பண்ண சொன்னதுக்காக ஒரு ஐரோப்பியன் அதிகாரி, யூரோப்பியன் ஆபீசரை சுட்டுட்டாரு. மங்கள் பாண்டே தூக்கி தூக்குல போட்டாங்க. அப்புறம் மியூட்டினி ஸ்டார்டட். ஓகேங்களா? சோ பராக்பூர் ரெஜிமெண்ட் கல்கட்டால 29th மார்ச் அன்னைக்கு மங்கள் பாண்டே மங்கள் பாண்டே ஒரு பிரிட்டிஷ் ஆபீசரை ஷூட் பண்ணிட்டாரு. இன் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஒரு மியூட்டினி வெடிச்சிருச்சு, ஒரு கலகம் வெடிச்சிருச்சு. அப்புறம் மங்கள் பாண்டே தூக்குல போட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு? மியூட்டினி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மங்கள் பாண்டே ஹேங்கடு, அவரையும் தூக்கிலிடப்பட்டார் அவரு. ஓகே. எழுதிட்டீங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுங்களா எப்படி ஆரம்பிச்சதுன்னு? நெக்ஸ்ட் ரைட் டவுன் ஆன் 11th மே. 11th மே இது முடிச்சிட்டீங்களா? எஸ். 11th மே 1857. on 11th மே 1857 ஒரு குரூப் ஆஃப் சிப்பாய்ஸ். அப்ப இந்த பிரச்சனை பெருசானோன்னு ஒரு குரூப் ஆஃப் சிப்பாய்ஸ், அப்ப நம்ம வந்து பேண்ட் ஆஃப் சிப்பாய்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்கள. பேண்ட் ஆஃப் சிப்பாய்ஸ் அப்பனா ஒரு ரெஜிமெண்ட்ல இருந்த மொத்த சிப்பாய்ஸ் ஃப்ரம் மீரட்ல இருந்த சிப்பாய்ஸ் தே மார்ச் டு ரெட் ஃபோர்ட் டெல்லி. எங்க நோக்கி படையெடுத்து போனாங்க? ரெட் ஃபோர்ட் டெல்லி. என்னைக்கு? 11 மே. எந்த வருஷம்? 1857. ஓகே. மீரட்ல இருந்து ரெட் ஃபோர்ட் டெல்லியை நோக்கி படையெடுத்து போனாங்க. அப்போ இது 1857ல ஏதோ ஒரு டம்மி முகலாய பேரரசர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரா? அவர் எப்ப டம்மி ஆனாரு? கரெக்டா டம்மி ஆனது 1707. 1764 டம்மி ஆயிட்டாரு. திவானி ரைட்ஸ் கொடுத்தோனே டம்மி ஆயிட்டாரு. 1764 என்னது? பேட்டில் ஆஃப் பக்சார் போர்ல டம்மி ஆயிட்டாங்க. பட் ஏர்லி முகல்ஸ் வீக் ஆனது 1707 அவுரங்கசீப் டெத்லயே. ஆனாலும் முகல்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க, பேருக்கு இருந்துகிட்டே இருப்பாங்களா? அப்போ அந்த அந்த டைம்ல 1857லயும் ஒரு முகலாய பேரரசு இருப்பார்ல. சோ இவங்க மீரட்ல இருந்து ரெட் ஃபோர்ட்டை நோக்கி போறாங்க. அங்க இருந்த முகலாய பேரரசு பேரு பகதூர் ஷா. அவர் தான் லாஸ்ட் முகல் ரூலர். ரெட் ஃபோர்ட் போய் பகதூர் ஷாவை பாக்குறாங்க. பகதூர் ஷா
முகல் எம்பரர், லாஸ்ட் முகல் எம்பரர் பகதூர் ஷா. அண்ட் அவரை இந்த சிப்பாய் ரிவோல்ட்டின் லீடர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. He was announced as the leader of the Sepoy revolt. He was announced as the leader of this Sepoy revolt. He was announced as the leader of this Sepoy revolt. அவருக்கு ஒரு பேர் கொடுத்துறாங்க, இனிமேல் இவர்தான் எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தானின் அரசர் இவர்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது பேரு ஷான் இன் ஷா இ ஹிந்துஸ்தான். பகதூர் ஷாவை ஷா இன் ஷாஹி ஹிந்துஸ்தான் அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. அப்படின்னா எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான், ஹிந்துஸ்தானின் பேரரசர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப வைஸ்ராயா ஒருத்தர் இருப்பார்ல, எஸ், அது எம்பரர் கீழே யாரு வைஸ்ராய்னா கான் பகதூர் கான். அவரே வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிடுறாரு. கான் பகதூர் கான் அவரே அவரை வைஸ்ராய் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறாரு. இது ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எல்லாமே யாரா இருந்திருக்கா? இங்கிலீஷ். இப்ப இனிமேல் இங்கிலீஷ் கிடையாது, நம்ம தான் அப்படிங்கும் போது இவரே நான் தான் இனி வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, சோ இதுக்கப்புறம் தான் சிப்பாய் கழகம் பயங்கர சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் தே கேப்சர்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் அண்ட் ஆவாத், வடகிழக்கு பகுதிகளையும் ஆவாதையும் இந்த ரிவோல்ட் கைப்பற்றுச்சு. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் அண்ட் ஆவாத், முதல்ல அவங்க கைப்பற்றினது நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டும் ஆவாதும், அதுக்கப்புறம் நார்த் இந்தியா. எடுத்தீங்களா? நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் அண்ட் ஆவாத், then captured North India except Punjab. Punjab was not captured except Punjab. இப்போ அந்த டேப்லர் காலம் போங்க, எந்தெந்த லீடர்ஸ் எங்கெங்க சண்டை போட்டாங்கங்கிற டேப்லர் காலம். கான் பகதூர் கான் எங்க சண்டை போட்டாரு? டெல்லியா? பரேலி அண்ட் டெல்லி. ஓகே, அண்ட் டெல்லி. நானா சாஹிப் கான்பூர். ராணி லக்ஷ்மிபாய் அண்ட் தாந்தியா தோப்பி ஜான்சி. பேகம் ஹசரத் மஹால் அண்ட் ராஜா ஜெயில் சிங் லக்னோ. ஆபாத் நியர் லக்னோ. இப்ப புரியுதா? அது அப்படியே சூடு பிடிச்சு இவரு தலைமையில அங்கங்க ஒரு லீடர் அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, they started fighting. and இதுதான் ஆக்சுவல் சிப்பாய் ரிவோல்ட். புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் அதுல ஒரு முக்கியமான எபிசோட் கான்பூர் மசாக்கர், கான்பூர் படுகொலை. சிப்பாய் கழகத்துக்குள்ள நடந்த ஒரு எபிசோட். ஓகே, எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி, தேர்தல் திருவிழா தான் அது பேரு. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட் கோவை தெற்கு. கரெக்டா? புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி சிப்பாய் கழகத்துல ஒரு எபிசோட் கான்பூர் மசாக்கர். நெக்ஸ்ட் ரைட் டவுன் கான்பூர் மசாக்கர். கான்பூர் மசாக்கர்ல important episode in the 1857 rebellion. Important episode in 1857 rebellion. 1857 சிப்பாய் கழகத்துல ஒரு முக்கியமான எபிசோட், important episode in 1857. British forces were forced to surrender. British forces, ஆங்கிலேய படைகளை பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் யாரு கீழே சரண்டர் ஆனாங்கன்னா நானா சாஹிப். கான்பூர்ல ஹீரோ நானா சாஹிப் தானே. were forced to surrender under நானா சாஹிப். British forces were forced to surrender under நானா சாஹிப். எதுக்கு அங்க சரண்டர் பண்ண வச்சாருன்னா, உங்களை இப்போ நான் தான் இங்க ரிபல் நடத்துறேன், எனக்கு கீழே தான் இப்ப பிரிட்டிஷ், நீங்க சேஃபா அலகாபாத் போய் சேரணும் அப்படின்னா என்கிட்ட சரண்டர் ஆகுங்க. அதான் அவர் கொடுத்த ரூல், ஆர்டர். பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் எப்படியா தப்பிச்சு போகணும் தான் நினைப்பாங்க. ஸோ இஃப் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வாண்டட் டு கோ டு அலகாபாத், ஓகே, சரண்டர் டு மீ இன் கான்பூர், இதுதான் ரூல்.
ஆங்கிலேய படைகளை நான் வந்து பத்திரமா அலகாபாத் அனுப்பிச்சு வைக்கணும் அப்படின்னா அவங்க இப்ப இங்க என்கிட்ட சரண்டர் அடையணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அது கீழே பாயிண்ட் எழுதிக்கோங்க. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வேர் ஃபோர்ஸ் டு சரண்டர் டு நானா சாஹிப் ஃபார் அ சேஃப் ரிட்டர்ன் டு அலகாபாத். கிளியர்? இப்போ சரண்டர் ஆயிட்டாங்களா எல்லாரும்? சரண்டர் ஆனோன்னு அவங்களை எப்படி அலகாபாத்துக்கு அனுப்புறது? அலகாபாத் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், திரிவேணி சங்கம் அலகாபாத், யமுனா, கங்கா, வேற என்னங்க? அலகாபாத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? அலகாபாத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அலகாபாத்தோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். எஸ், அலகாபாத் பெரிய ரிவல், முக்கடல், வாட் சங்கமம் இஸ் திரிவேணி சங்கம், ஐ டோன்ட் நோ வாட் இன் தமிழ். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்ப அலகாபாத்துக்கு திருப்பி போகணும்னா போட்ல தானே அனுப்புவாங்க. சோ கிட்டத்தட்ட 125 இங்கிலீஷ் ஆபீசர்ஸ் பிளஸ் தேர் வைஃப்ஸ் பிளஸ் ஃபேமிலியோ ஒரு போட்ல ஏத்திட்டாங்க. இவங்க தான் சரண்டர் ஆயிட்டாங்கல்ல. சோ கான்பூர்ல இருந்து அலகாபாத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணுங்கிறது யாரோட வேலை? இப்போ நானா சாஹிப்போட வேலை. சோ அதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லாரும் சரண்டரும் ஆயிட்டாங்க, போட்ல ஏத்திட்டாங்க. போட்ல 125 ஃபேமிலிஸ் பிளஸ் ஆபீசர்ஸ் பிளஸ் பிரிட்டிஷ் வைஃப்ஸ் சில்ட்ரன் எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிளா போட்டை பத்த வச்சு விட்டார். burnt the boat and the boat burnt. அதுல இருந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க, இன்க்ளூடிங் சம் இம்பார்ட்டன்ட் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ். புரியுதுங்களா? கேன் யூ திங்க் அபவுட் ஆர் கேன் யூ ரீகலெக்ட் பிளாக் ஹோல் ட்ராஜடி ஆஃப் சிராஜுத்தௌலா? Yes, ma'am. 125 பேர் 123 பேத்த கொன்னது. 146ல 123 were killed. அதே மாதிரி போட்டை தீ வச்சுட்டாரு. அதுதான் கான்பூர் மசாக்கர்ல ரொம்ப ஃபேமஸ். ஐ மீன் சிப்பாய் கழகத்துல கான்பூர் மசாக்கர் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் விட மாட்டாங்கல்ல, நானா சாஹிப்பை முடிச்சிட்டாங்க, அது வேற கதை. பட் கான்பூர் மசாக்கர் என்னன்னு இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, ரைட் டவுன். என்ன எழுதினோம் லாஸ்ட் பாயிண்ட்? For safe passage to Allahabad. The boats in which they were proceeding were burned. அவ்வளவுதான். எந்த படகுல அவங்க போயிட்டு இருந்தாங்களோ அதை burn பண்ணிட்டாங்க. The boats in which they were proceeding to Allahabad were burned. The boats in which they were proceeding to Allahabad were burned. 125 English women, 125 English women and their children, 125 ஆங்கிலேய பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஆங்கிலேய அதிகாரிகள், 125 English women, children along with English officers, 125 English women, children along with British officers were burnt alive. Okay, including British commander of Kanpur, Major General Hugh Wheeler. அதுல முக்கியமா ஒருத்தர் கான்பூரோட பிரிட்டிஷ் கமாண்டர் ஜெனரல், கான்பூரோட பிரிட்டிஷ் கமாண்டர் ஜெனரல் ஹுக் வீலர், மேஜர் ஹுக் வீலர், HUGH, ஹுக் வீலர். அதுல கொல்லப்பட்ட முக்கியமான நபர். மேஜர் ஹுக் வீலர். Major Hugh Wheeler were killed and their bodies என்ன பண்ணாங்கன்னா were thrown into well. கொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட பாடிஸை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. And all their bodies were thrown into a well, கிணறு. ஸோ மேஜர் ஜெனரல் ஹுக் வீலரோட சேர்த்து 125 ஆங்கிலேய குடும்பங்கள், பெண்கள், குழந்தைங்கள் எல்லாரும் தீல எரிஞ்சு அவங்களோட பாடிஸை வெளியில போட்டது தான் திஸ் இஸ் கால் கான்பூர் மசாக்கர். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எபிசோட் இன் சிப்பாய் கழகம். ஃபைன். அப்ப இங்க நானா சாஹிப் பவர்ஃபுல்லா இருந்திருக்காரா? தென் இப்ப மறுபடியும் அந்த டேப்லர் காலம் போங்க. நானா சாஹிப்பை யாரு சப்ரஸ் பண்ணா? கட்டுப்படுத்தின அதிகாரி யாரு? அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆர்மி டுக் ஓவர். ரைட் டவுன். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆர்மி டுக் ஓவர். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆர்மி டுக் ஓவர் and it was suppressed by Henry Havelock, Henry, Henry
and Havelock. 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 Henry Havelock and Campbell. Henry Havelock and Campbell. Clear? இதுதான் கான்பூர் மசாக்கரோட இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஹென்ரி ஹேவ்லாக்கும் கொலின் கேம்பெல்லும் எங்க சப்ரஸ் பண்ணாங்க? கான்பூரை. யாரை சப்ரஸ் பண்ணாங்க? நானா சாஹிப். அதுக்கு முன்னாடி நானா சாஹிப் பண்ண சம்பவம் என்ன? கான்பூர் மசாக்கர். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் டவுன். ஜான் நிக்கல்சன். John Nicholson, sent by John Lawrence. John Nicholson, sent by John Lawrence. Captured Delhi. Captured Delhi. இப்போ போய் டேப்லர் காலம் பாருங்க, டெல்லிக்கு என்ன எழுதியிருக்கோன்னு. John Nicholson. Bahadur Shah. யாரு Bahadur Shah. சப்ரஸ் John பண்ணது? Bahadur. John Nicholson. John John Nicholson. John Nicholson. காலின் கேம்பெல். டெல்லி. John Nicholson. Delhi. John Nicholson. தீபா, Nicholson. டெல்லியில யார் சப்ரஸ் பண்ணா? Sir John Nicholson. என்ன எழுதியிருக்கீங்க? Sir John Nicholson. மாத்தி எழுதுங்க. தூங்கிருக்கீங்க காலையில, அப்ப தெரியுது. ஜான் நிக்கல்சன். நேத்து தெளிவா எழுதுறீங்களா காலையில எல்லாரும்? ஓகே. சோ டெல்லியை கேப்சர் பண்ணா அந்த ரிவோல்ட் அப்படியே கண்ட்ரோலுக்கு அந்த மாதிரி தானே. டெல்லியை தானே கேபிட்டலா வச்சு முகல் எம்பரர் லீடரா வச்சு இவங்க ப்ரொசீட் பண்றாங்க. ஸோ டெல்லியை கேப்சர் பண்ணோன்னா த ரிவோல்ட் லாஸ்ட் இட்ஸ் என்னது பவர். அவ்வளவுதான். லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ரென்த், பவர், அந்த ஸ்பீட் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஓகே, கிளியர்? ஹுக்ரோஸ். ஹுக்ரோஸ் யார கண்ட்ரோல் பண்ணாங்க? ஜான்சி. கரெக்டா? ஜான்சி. அண்ட் ஹுக்ரோஸ் சப்ரெஸ்ட் ஜான்சி. ஹுக்ரோஸ் சப்ரெஸ்ட் ஜான்சி and described Lakshmi Bai as Hugros suppressed Jhansi. Hugros suppressed Jhansi and described Lakshmi Bai as best and bravest military leader of the rebel. இருந்த மிலிட்ரி லீடர்ஸ்லயே, இருந்த படை வீரர்கள்லயே பிரேவாவும் பெஸ்டாவும் இருந்த மிலிட்ரி லீடர்னு சப்ரஸ் பண்ண ஹுக்ரோஸே சொன்னது யாருன்னா லக்ஷ்மி பாய், ஜான்சி கி ராணி. ஜான்சிங்கிறது யூபியில இருக்கிற ஒரு இடம். ஜான்சியோட ராணிங்கிறதுனால தான் அவங்க பேரு ஜான்சி ராணி. பட் அவங்களோட ஒரிஜினல் நேம் லக்ஷ்மி பாய். ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். ஜான்சி கி ராணி லக்ஷ்மி பாய். ஓகே, டன். கிளியருங்களா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? Best and bravest military leader of the rebel. இந்த கழகத்துல பெஸ்ட் அண்ட் பிரேவ் லீடர் அப்படின்னு யாருக்கு பட்டம் யாரு கொடுத்தா? ஹுக்ரோஸ் ஜான்சிக்கு பட்டம் கொடுத்தாங்க. ஓகே, இப்ப முகல் எம்பரர் யாருங்க? பகதூர் ஷா. அவர் வந்து ஆக்சுவலா பகதூர் ஷா 2, முதலாம் பகதூர் ஷா இல்ல, பகதூர் ஷா 2. பட் முதலாம் பகதூர் ஷா பத்தி நம்ம எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது, அதனால நம்ம அப்படி மென்ஷன் பண்ண மாட்டோம். ரொம்ப ஸ்பெசிபிக்கா வேணும்னா பகதூர் ஷா 2. அப்ப இதுக்கப்புறம் பகதூர் ஷாவை சிறை பிடிச்சிட்டாங்க. பகதூர் ஷா 2 was imprisoned. பகதூர் ஷா 2 was imprisoned. அப்ப இவரை வந்து நம்ம சிறை பிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது யார் ஆட்சிக்கு வருவா? அவரோட பசங்களோ பேரன்களோ தான் ஆட்சிக்கு வருவாங்க. சோ அவரோட பசங்களும் பேரங்களும் கொல்லப்பட்டாங்க. அவரோட சன்ஸ், 2 சன், 2 sons and grandsons were killed. 2 sons and grandsons were killed. அண்ட் பகதூர் ஷா 2 எங்க சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா ரங்கூன். ரங்கூன் எங்க இருக்குங்க? பர்மாவா? மியான்மர். ரங்கூன் எந்த படத்துல வரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
எந்த படத்துல? மூவி மேம். தனுஷ் film. அநேகன்னு ஒரு படம் வந்துச்சா? ஷோ, அதுல ரங்கூன் வருமா? இப்ப புது படமா அது? எனக்கு தெரிஞ்சு ரங்கூன் எங்க வரும் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு மூவி ஷூட் ரங்கூன்ல ஒரு பண்ணாங்க. படம் இருக்கு மேம். விக்ரம் அண்ட் ஜோதிகா, அருள்னு நினைக்கிறேன் அந்த படம் பேரு. அதுல ஜோதிகாவும் விக்ரமும் ஆப்போசிட் ஆப்போசிட் நெய்பர்ஸா இருப்பாங்கல்ல. அப்ப அவங்க அப்பா ரங்கூன்ல ஜெயில்ல இருக்காரு. நம்ம காலத்து படம்லாம் அதான். அநேகன்லாம் அது புது நம்ம படம். ரங்கூன் எங்க மேம் இருக்கு? மியான்மர்ல. மியான்மர். அந்த ரங்கூன் படம் ஒரு படம் இருக்கு மேம். ரங்கூன்னே ஒரு படம் இருக்கா? படம் மேம் இருக்கு. அந்த படம் பேரு அருள். அந்த படம் பேர் அருள். அதுல வந்து அங்கண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வந்து ஜோதிகாவும் அவங்க அப்பா அவங்க தங்கச்சியும் சாப்பிடுவாங்கல்ல. நான் பார்த்த கடைசி படம் அதுதான். எஸ். ஆர் ஹீரோயின் இஸ் ஜோதிகா. உங்க ஹீரோயின் இஸ் லைக் சமந்தா, நயன்தாரா அந்த ரேஞ்சுக்குலாம் பாக்குறது இல்ல. அதனால மேபி ஐ டோன்ட் நோ. ஓகே, ஹி வாஸ் இன் ரங்கூன். அங்கதான் அவரை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் ஹி டைட் இன் நவம்பர் 1862. அங்க சிறைப்பிடிச்சு வைக்கும் போது அங்கதான் இறந்தாரு. நவம்பர் 1862. அப்ப அவருக்கு வயசு 87. பகதூர் ஷா 2 ரங்கூன்ல சிறைப்பிடிச்சு வைக்கப்பட்டார். ரங்கூன் மியான்மர்ல இருக்கு. அங்கதான் அவர் இறந்தாரு. எப்போ சிறைப்பிடிக்கிறாங்க? 1857 சிறைப்பிடிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் அங்கேயே தான் இருந்தார். அவரோட கடைசி காலம் அங்கேயே தான் முடிஞ்சிச்சு. நவம்பர் 1862 he died. He died in November 1862. While he died, he was 87 years old. 87 வயசுல அவர் எங்க இறந்தாரு? ரங்கூன்ல, ஆங்கிலேயர்களோட கண்ட்ரோல்ல அங்க சிறைப்பிடிச்சு வைக்கப்பட்ட இடத்துல இறந்தாரு. அவரோட இறப்போட முகலாய பேரரசு முடிவுக்கு வந்துருச்சு. வித் ஹிஸ் டெத் முகல் டைனாசிட்டி கேம் டு கம்ப்ளீட் எண்ட். புரிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் முகலாய பேரரசுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. நோ ரூலர். ஏன்னா சன்ஸ் கிராண்ட்சன்ஸ் எல்லாருமே கில்ட் ஆல்ரெடி. ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சா வாட் இஸ் சிப்பாய் ரிவோல்ட்? தேவையான பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். இப்ப கதை புரிஞ்சிருச்சா? ஏன் நெக்ஸ்ட் ரைட் ஆன் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர். Causes of failure. Lack of weapons. Modern weaponsலாம் எதுவும் இல்ல. Lack of weapons. Lack of weapons. Lack of organization. ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன்லாம் இல்ல. அங்கங்க யாருக்கு வேணுமோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. Lack of organization. Lack of discipline. Lack of discipline. Lack of discipline and betrayal. And betrayal. அவங்களே அவங்க ரூலர்ஸ்குள்ள ஏமாத்திக்கிட்டாங்க. யாரும் நேர்மையா சண்டை போடல. இங்கிலீஷ்காரனை பார்த்தோன்னு பின்வாங்கினவன் பாதி பேர். ஓகே, அண்ட் பிட்ரேயல். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர். அன்பிளான்ட், அன்ஆர்கனைஸ்ட், நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி. Unplanned, unorganized, and no central authority. Unplanned, unorganized, and no central authority. Unplanned, unorganized, and no central authority. Many kings, many Indian kings supported British. நிறைய பேர் இந்த சண்டைக்கே வரல. ஆங்கிலேயர்களுக்கே சண்டை போட்டாங்க, சப்போர்ட் பண்ணிட்டாங்க. சப்போர்ட்டட் பிரிட்டிஷ். அண்ட் மெனி கிங்ஸ், இந்தியன் கிங்ஸ் ஃபியர்டு பிரிட்டிஷ். நிறைய பேருக்கு ஆங்கிலேயர் பார்த்து பயமா இருந்துச்சு. அவங்களும் சண்டைக்கு வரல. ஸோ பாதி பேர் பயந்துட்டாங்க, பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க? சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், முதல் சுதந்திரத்துக்கான போர்னு கருதப்படுற சிப்பாய் கழகம் வாஸ் அ ஃபெயிலியர். Therefore, the first war of the Sepoy Revolt, considered as the first war of independence, remained a failure. மேம் தோல்விக்கான காரணங்கள் தமிழ் ஒன் டைம் சொல்லுங்க மேம். ஒரு
என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? வெப்பன்ஸ். வெப்பன்ஸ் இல்ல, ஆயுதங்கள் இல்லாதது. அதுக்கப்புறம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு இல்லாதது. டிசிப்ளின், ஒழுக்கமற்றது. ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஒரு மத்திய நிறுவனம் இல்ல, மத்திய ஆட்சி என்ன சொல்றது, மத்திய அதிகாரம் இல்ல, அவங்கவுங்க அங்கங்க சண்டை போட்டாங்க. அன்பிளான்டு, எதுவும் சரியா திட்டமிடாதது. அப்புறம் பல இந்திய பேரரசர்கள் வந்து ஒண்ணு ஆங்கிலேயர்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க, இல்ல ஆங்கிலேயர் பார்த்து பயந்து ரிபல்ல பங்கெடுக்கல, கழகத்துல பங்கெடுக்கல. இதெல்லாம் தான் காரணங்கள் சிப்பாய் கழகத்தின் தோல்விக்கு. ஓகே, கிளியரா? தமிழ் வேற ஏதாவது வேணுமா? மேம் கிளியர் மேம். ஓகேங்களா? எழுதிட்டீங்களா? பிட்ரேயலா? என்னங்க பிட்ரேயல்னா? துரோகம். துரோகம். முதுகுல குத்துறதான் துரோகம். Fine. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சிப்பாய் கழகம் யாரு எதிர்த்து யார் பண்ணா? இந்தியர்கள் பிரிட்டிஷை எதிர்த்து நடத்தினது சிப்பாய் கழகம். ஆனா பிரிட்டிஷ் எதிர்த்து அப்படிங்கும் போது இங்க பிரிட்டிஷா அப்படின்னு பிரிட்டிஷோட பிரதிநிதியா இருந்தது இங்க யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இப்ப என்னன்னா, பிரிட்டிஷ் இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு நாடு, அங்கிருந்து வர்த்தகம் பண்றதுக்காக அனுமதி வாங்கிட்டு வந்த ஜான் கம்பெனி இல்லையா, ஜான் ஒயிட் அண்ட் ஜான் வாட், அந்த கம்பெனி தான் இங்க வந்து 1600 இருந்து 1857 வரைக்கும் 257 வருஷம் இருக்காங்க. இப்ப பயங்கரமா ஒரு கலகம் நடக்குது இந்தியால. அந்த கலகம் யாரை எதிர்த்துங்கும் போது ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்ட, இல்ல ஆங்கிலேயர் ஒரு அனுமதியோட வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தை எதிர்த்து. அப்ப திஸ் வில் கெட் தி அட்டென்ஷன் ஆஃப் எவ்ரிபடியா? ஓகே, அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்டோட நோட்டீஸ்க்கு இது போகும் இல்ல, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்டர்ஸ்டூட், இன்னும் இந்த கிழக்கிந்திய நிறுவனத்தையே அங்க ஆட்சி பண்ண விட்டா சரி வராது அப்படின்னு உடனே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கால்ட் பேக். போதும், நீங்க 257 வருஷம் பண்ண போதும், பண்ண பிட்ரேயல் வரைக்கும் போதும்னு வெளியே துரத்தி விடுறதே தான் இது. போதும்னு அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க திருப்பி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க? டைரக்டா கவர்மெண்ட் கம்மிங் அண்டர் த கண்ட்ரோல், டைரக்டா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. சோ இப்ப என்ன ஆயிருச்சு? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இன் இந்தியா அப்படிங்கறத தாண்டி பிரிட்டிஷ் கிரவுன் ரூல் இன் இந்தியா, நேரடியா ஆங்கிலேயரோட இங்கிலாந்து நாட்டோட முடிசூடின மன்னனின் ஆட்சி கீழே, மொனார்க்கு கீழே நம்ம வந்துட்டோம். அங்க குவீன் ரூல் அப்படிங்கறதுனால இங்கேயும் குவீன் ரூல் இன் இந்தியா. புரிஞ்சிருச்சுங்களா? சோ ரிசல்ட் ஆஃப் சிப்பாய் ரிவோல்ட், ரிசல்ட் ஆஃப் சிப்பாய் ரிவோல்ட், ரிசல்ட் ஆஃப் சிப்பாய் ரிவோல்ட், சிப்பாய் கழகத்தின் விளைவாக ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் திருப்பி அழைக்கப்பட்டது. The British East India Company was called back by the British. British East India Company was called back by the British. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் திருப்பி அழைக்கப்பட்டது. The British Parliament, the British Parliament, ஆங்கிலேய பாராளுமன்றம் passed the Indian Government Act 1858. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஒரு புது சட்டத்தை நிறைவேற்றாங்க, இந்திய அரசாங்க சட்டம் 1858. Passed the Indian Government Act 1858, and in November 1858, India became a crown colony. இந்தியா ஆங்கிலேய அரசின் கீழ் ஒரு காலனியாக மாற்றப்பட்டது. ஆங்கிலேய அரசின் கீழ் இது ஒரு காலனியாக மாற்றப்பட்டது. ஆங்கிலேய அரசின் பாராளுமன்றத்தின் கண்ட்ரோல், அவங்களோட சூப்பர்விஷன் கண்ட்ரோல் கீழே இந்தியா வந்துருச்சு. ஸோ இந்தியா went into the direct control of the British Parliament. ஓகே, இதை இப்ப மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல.
சிப்பாய் கழகம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. இந்த டைம்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மாதிரி போனு வாட்ஸ்அப் இருக்கா? இப்ப விஜய் அங்க அசம்பிளில உட்காந்துட்டு இருக்காரு, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளாஸே வச்சிருக்கூடாது நம்ம நியாயப்படி, கரெக்டா? அதை உட்காந்து பாக்கணும். எஸ் சார், பாத்துட்டு தானே வந்தீங்க எல்லாரும், இல்லையா? பாக்கலையா? ஆன்லைன் பாத்துக்கிட்டே இருப்பாங்க பேரலா, பாவம் ஆஃப்லைன் தான் மாட்டிக்கிறாங்க. அத ஒரு ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க சட்டசபையில? எம்எல்ஏஸ் எல்லாம் சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர், ப்ரோ டேர்ம் ஸ்பீக்கரோட தலைமையில பதவி ஏத்துட்டு இருக்காங்க. அப்ப இது அங்க நடக்கிறது. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் சோசியல் மீடியா எல்லாம் இருக்கறனால கீர்த்தனா வந்து என்ன எடுத்துட்டு போகல, எவ்வளவு அப்டேட்டடா இருக்காங்க மக்கள். அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போல. எஸ், அவங்க ஜெயிச்ச வின்னிங் சர்டிபிகேட்டே அவங்க எடுத்துட்டு போல, அதனால பதவியே இருக்க முடியல, திருப்பி போயிட்டாங்க கீர்த்தனா. புரியுதா? ஆமா தானே? அந்த அளவுக்கு நமக்கு இப்ப அப்டேட்டடா தெரியுது. அன்னைக்கு எப்படி தெரியும்? நீங்க வரும்போது நானும் அதான் பார்த்தேன். எஸ், புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப நமக்கு இப்ப தெரியுது, அந்த மாதிரி அன்னைக்கு தெரியாதுல்ல. சோ இதுக்காக November 1, 1858 அன்னைக்கு இப்ப இப்படி முடிவெடுத்திருக்காங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக November 1, 1858 அன்னைக்கு ஒரு ராயல் தர்பார் ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணாங்க. November 1, 1858 அன்னைக்கு ஒரு ராயல் தர்பார் ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணாங்க. எங்க? அதே அலகாபாத்ல. ராயல் தர்பார் was organized at Allahabad. அப்ப அந்த தர்பார்ல எல்லாத்துக்கு முன்னாடியும் வாசிக்கிறாங்க குவீன் ப்ரொக்ளமேஷன். அது பேரு குவீன் ப்ரொக்ளமேஷன். அந்த குவீன் ப்ரொக்ளமேஷன்ல தான் சொல்றாங்க, இனிமேலு இந்திய அரசு இந்திய காலனியா ஆங்கிலேயர்கள் முடியாட்சி கீழே இருக்கும் அப்படின்னு சொன்ன குவீன் ப்ரொக்ளமேஷன். அதை வாசிச்சு இனிமேல் இந்தியா அப்படிங்கிறது ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு கம்பெனி கீழே கிடையாது அங்கன்னு சொல்லணும்ல. ஸோ குவீன் ப்ரொக்ளமேஷன் was read out loud in the தர்பார்ல அதை வாசிக்கிறாங்க. படிச்சது லார்ட் கேனிங். லார்ட் கேனிங். ஓகே, லார்ட் கேனிங். இப்ப போய் லார்ட் கேனிங் எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப அப்படியே ஒரு 2-3 கிளாஸுக்கு முன்னாடி போனீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வைஸ்ராய் அப்படின்னு பார்த்தோம்ல. அதுல லார்ட் கேனிங் யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்க. லார்ட் கேனிங் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்ப இவருதான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, அப்ப இது வரைக்கும் கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு கீழே ஆளுநர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த பதவி இருந்துச்சு. அதுல கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்த லார்ட் கேனிங் தான் அதை வாசிக்கிறாரு. வாசிச்சோன்னு அவர் புதிய பதவிக்கு போயிடுறாரு, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஓகே, ராயல் தர்பார்னா என்னங்க? ராயல் தர்பார்னா என்னங்க? ராயல்னா அரசர்கள் எல்லாம் வர ஒரு தர்பார். தர்பார்னா எல்லாரும் கூடி முடிவெடுக்கிற இடம், சபை மாதிரி. அந்த காலத்துல அரசு தர்பார் நடக்கும்ல. இப்பவும் நீங்க ஊட்டில தமிழகம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கெஸ்ட் ஹவுஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழகம் ஊட்டியில கெஸ்ட் ஹவுஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் பேரு தமிழகம். ஓகே, அந்த தமிழகம் தமிழகத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸ் இப்ப அது கவர்மெண்டோட கெஸ்ட் ஹவுஸ். கவர்மெண்டோட எல்லா அபிஷியல்ஸ் எல்லாம் அங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. இப்ப நீங்க அந்த தமிழகத்துக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ராஜாவோட பேலஸ். அதைத்தான் இப்ப தமிழகம் கெஸ்ட் ஹவுஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தமிழகத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு தர்பார் ஹால் இருக்கு. தர்பார் ஹால் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய ஹாலு, there'll be hundreds of chairs. அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சேர்ஸ் இருக்கும். ஒரு பெரிய சேர் இருக்கும், ராஜா வந்து உட்கார்றது, மந்திரிகள் அமைச்சர்கள்லாம் உட்கார்றது. ராஜா அதுக்கு மேலதான் ராஜாவோட ரூம். சம்டைம்ஸ் தர்பார் கீழே வருவாரு, இல்ல இந்த மேல பால்கனில இருந்தே கையாட்டுவாரு, சில விஷயங்களை அறிவிப்பார். புரிஞ்சிருச்சா தர்பார்னா என்னன்னு? படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல தர்பார். அந்த யூ ரிமெம்பர் தட் மூவி ஆஃப் சிவாஜி அண்ட் நாகேஷ், இந்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பொற்காசுகள் வாங்கிட்டு வர தர்பார்ல தானே அதெல்லாம். என்ன படம் அது? படம் பேர் திருவிளையாடல். அந்த தர்பார் புரியுதா? இப்போ அங்க போய் சொன்னாதானே காசு கொடுப்பாங்க, அதான் தர்பார். ஓகே ஃபைன். சோ அந்த ராயல் தர்பார்ல தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இதுல இருந்து இப்போ இந்தியா went into the crown rule. ஓகே, இங்க பிரிட்டிஷோட கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறவர் யாரு? வைஸ்ராய். அதே மாதிரி பிரிட்டிஷ் பல காலனிகளை வச்சிருந்தாங்களா? நிறைய காலனிஸ் வச்சிருந்தாங்க.
ஸோ பிரிட்டிஷ்க்கு நிறைய காலனிஸ் இருந்துச்சு. வான்குவர், கனடா, ஹாங்காங், ஜப்பான் நிறைய காலனிஸ் வச்சிருந்தாங்க. அது மாதிரி இந்தியாவோட ஹெட்டா அங்க ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேரு செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. அவர் தான் இந்தியாங்கிற நாட்டுக்கான செயலாளர். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா, செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் பாருங்க. என்ன மேம் பாயிண்ட்ங்க? இது ஒன்ஸ் அகைன் சொல்லுங்களேன் மேம். என்ன பாயிண்ட் எழுதணும்? லாஸ்ட் பாயிண்ட். மேம் லார்ட் செக்ரட்டரி ஆஃப் கேனிங் தி became the ஸ்டேட் first viceroy. State for India, ma'am. Lord Canning became the first viceroy of India. அவர் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்தார், அப்படியே ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு பதவியை பிரிட்டிஷ்ல உருவாக்குனாங்க. பிரிட்டிஷ் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவீன் முனார்க். அது கீழே பல நாடுகளை அவங்க காலனியா வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கும் அங்க ஒரு ஹெட் இருக்கணும்ல, அது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. இந்தியாவோட எல்லா முடிவுகளும் ஆங்கிலேய பாராளுமன்றத்தில் எடுக்கிறது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் இந்தியா. அதை இங்க அவங்களோட பிரதிநிதியா இந்தியாவை நிர்வாகம் பண்றது வைஸ்ராய். புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே ஃபைன். சோ இந்த ரெண்டு போஸ்ட் கிரியேட் ஆகி நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்பட்டது. சேஞ்ச் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் அடாப்டட். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸும் சப்சிடரி அலையன்ஸும் were removed. துணைப்படை திட்டமும் வாரிசிலப்பு கொள்கையும் நீக்கப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் அதிருப்தியும் விளைவும் தான் சிப்பாய் கழகம். இன்னும் இவங்களும் வந்து அதெல்லாம் பண்ணாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்னு டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸும் சப்சிடரி அலையன்ஸும் was removed. துணைப்படை திட்டமும் வாரிசிலப்பு கொள்கையும் நீக்கப்பட்டது. கிளியர்? டன்னுங்களா? ஸோ வித் திஸ் 1857ஓட கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேஸ் ஆஃப் ஐஎன்எம் முடிஞ்சிருச்சு. உங்க ஐஎன்எம்மோட செக்லிஸ்ட் மட்டும் கொடுங்களேன். தீபன் தானோ அப்படியே கொடுங்க. First European invasion, East India Company, all battles with British, Plassey, Buxar, Maratha, Mysore. Maratha பார்க்கல, மைசூர் பார்த்துட்டோம். சிப்பாய் கழகம் முடிஞ்சிருச்சு. இதோட அந்த ஃபேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முடிஞ்சிருச்சு. இப்ப நேரா பிரிட்டிஷ் கவர்மெண்ட், நேரா இந்தியா. அப்ப இந்தியால இருந்து அங்கங்க இருந்து பிரஷர் வரக்கூடாதுன்னு இந்தியால ஒருங்கிணைந்தமா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க சொல்லி அவங்க வலியுறுத்தினது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அப்ப 1885 இருந்து தான் அது ரியல் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எஸ். ஐஎன்சி, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லிம் லீக், சூரத் ஸ்பிளிட், கேபிட்டல், அப்படியே அங்கிருந்து. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு கதைங்க, ஒரு ஸ்டோரி. நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் கனெக்ஷன் நிறைய இருக்கும். டன்னா? ஓகே, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேஸ் வரைக்கும் ஒரு விஷன் டெஸ்ட். இந்த ஃபேஸ் வரைக்கும் ஒரு விஷன் டெஸ்ட். எதுல இருந்து? பார்த்தலோமியா டயஸ்ல இருந்து, இல்ல கொலம்பஸ்ல இருந்து, அமெரிக்கா கொலம்பஸ் அங்கிருந்து ஆரம்பிச்சோமா? அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும்? அரப் அனெக்ஸ், எஸ், டர்க்கி, பர்ஷியா, கிரீக்ஸ், அங்கிருந்து இது வரைக்கும் பிஃபோர் ஐஎன்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷன் டெஸ்ட்டுக்கு Thursday. கிளியர் தானே? கட்டாயம் புக்ஸ் படிச்சிடணும். ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா கொஸ்டினே வரும் இந்த தடவை. ஓகே, ஸோ இது கூட ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் வரும். அதுல என்னன்னா அந்த பிடிஎஃப்ல என்னெல்லாம் இருக்கும்னா டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் லீடர்ஸ். மங்கள் பாண்டே எந்த இடத்தோட அசோசியேட் ஆனாரு? இப்ப சும்மா நீங்க இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. மங்கள் பாண்டே பராக்பூர், பகதூர் ஷா டு டெல்லி, ஓகே. வேற பேகம் ஹசரத் மஹால் லக்னோ. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் அண்ட் அவங்க அசோசியேட்டட் பிளேஸ் ஒரு லிஸ்ட். நம்ம வந்து ஒரு 6-7 லீடர்ஸும் பிளேஸும் படிச்சிருக்கோமா? அது இல்லாம பேகம் ஹசரத் மஹால் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க கூட இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2-3 பேர் படிக்கணும். பிஜாரிஸ் காதிர் அஹமதுல்லா, அவரு தான் அங்க இருந்த ஒரு எக்ஸ் நவாப். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸும் லீடர்ஸும். அண்ட் நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் 1857 ரிவோல்ட்.
1857 அப்படின்னே ஒரு புக் எழுதினாங்க இதை பத்தி. அது எழுதினது யாரு? டாக்டர் எஸ்என் சென். ஹிஸ்டரி ஆஃப் த சிப்பாய் வார் இன் இந்தியா, சிப்பாய் போரின் வரலாறு, இந்திய சிப்பாய் போரின் வரலாறுன்னு ஒரு புக் எழுதினது ஜான் கே. அண்ட் லேட்டர் அதை கம்ப்ளீட் பண்ணது கொலனல் ஜேபி மலீசன். அந்த மாதிரி மஜும்தார் ஒரு புக் எழுதினாரு, த சிப்பாய் மியூட்டனி அண்ட் ரிவோல்ட் ஆஃப் 1857. ஸோ இது ரிலேட்டடா புக்ஸ், இது ரிலேட்டடா ஆஃபீஸர்ஸ் அண்ட் பிளேசஸ், லீடர்ஸ் அண்ட் பிளேசஸ் அண்ட் கோட்ஸ், யார் யார் என்னென்ன சொன்னா. அ வார் ஆஃப் ஃபெனட்டிக் ரிலிஜனிஸ்ட் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்லாம் சில கோட் சொல்லியிருப்பாங்க இதை பத்தி. அந்த லிஸ்ட்டையும் சேர்த்து படிச்சா இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வரும். கிளாஸ்ல எழுத வேண்டியதில்லை, பிடிஎஃப் வரும்.